தாமரை பூவின் ஒவ்வொரு இதழ்களையும் எடுத்து அதில் ஒரு நாணயத்தை வைத்து அதன் மீது குங்குமம் வைத்து இந்த மந்திரங்களை சொல்லி குபேரருக்கு ஒவ்வொன்றாக செலுத்தி அர்ச்சனை செய்ய வேண்டும். நிறைய தாமரை மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் ஒரே ஒரு தாமரை மலரை மட்டும் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு அர்ச்சனையை உங்களிடம் என்ன மலர்கள் இருக்கிறதோ அதனை கொண்டு செய்துவிட்டு அந்த நாணயங்களை மட்டும் குபேரர் படத்திற்கு முன்பு அடுக்கி வைக்கலாம். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு மகாலட்சுமிக்கு பிரியமான கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரமான ஓம் மகாலட்சுமிஸ வித்மஹே விஷ்ணு பத்யைஸ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். பொருள்: தெய்வங்களிலெல்லாம் சிறந்தவர்களே, விஷ்ணுவின் பத்தினியே, உங்களை வணங்குவதன் பயனாக எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் என்ற மந்திரம் சொல்லி மகாலட்சுமியை மனதார வழிபட வேண்டும். வெள்ளை அவல் வைத்து ஏதாவது நெய்வேத்தியம் செய்து படைத்து தீபதூப ஆராதனை காட்டி மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம். அன்னையிடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி மனதார வழிபட வேண்டும். வறுமை நீங்க வேண்டும், வீட்டில் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும், வீட்டிலுள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அனைவரின் வாழ்விலும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும், வீட்டில் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். புதிய கணக்கு துவங்குபவர்கள் பூஜையில் அந்த நோட்டை வைத்து வழிபட்ட பிறகு புதிய கணக்குகளை எழுத தொடங்கலாம்.